பீகாரில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதன்படி ஜேடியு பாஜக கூட்டணியான என்டிஏ 135 முதல் 140 தொகுதிகளை வெல்லும் என்றும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 100 முதல் 115 தொகுதிகளை வெல்லும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவரான பிரசாந்த் கிஷோரின் கட்சி 0 இடங்களை பெறும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதன்படி ஜேடியு மற்றும் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய டைம்ஸ் நவ்வின் கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கூட்டணியானது 135 முதல் 140 தொகுதிகளை வெல்லும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி முதலாவதாக தற்போது டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதன்படி ஜேடியு பாஜக 135 முதல் 140 தொகுதிகளை வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்தித்தது. அதேபோல ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக கொண்டு தேர்தலை சந்தித்த நிலையில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி 100 முதல் 115 தொகுதிகள் வரை வெல்லும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு தற்போது தெரிவிக்கின்றன. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பீகார் எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கிறது. டைம்ஸ் நவ்வின் கணிப்பின்படி 135லிருந்து 140 தொகுதிகளை பாஜக தலைமையிலான பாஜக ஜேடியு கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிப்பு வருகிறது. இது சென்ற முறை வந்த கணிப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது சந்தேகம்தான். ஏன்னா சென்ற முறை இது 2020 பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது அப்பொழுது பல கருத்து கணிப்புகள் இதே போல எக்ஸிட் போல் சர்வேக்கள் வந்தது. அதில் 11 சர்வேக்களில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 125 சீட்டுகளை சராசரியாக பெற்று வெற்றி பெறும் என்று அவர்கள் உறுதியாக கூறியிருந்தார்கள். ஆனால் கடைசியாக 125 சீட்டுகளை வெற்றி பெற்றது என்பது பீகாரில் என்டிஏ கூட்டணி பிஜேபி மற்றும் ஜேடியு தலைமையிலான என்டிஏ கூட்டணி. அதிலும் யாரும் எதிர்பாராத விதமாக ஜேடியுவை விட பிஜேபி அதிகமான 70க்கும் அதிகமான சீட்டுகளை பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அன்றளவும் சரி பெரிய கட்சியாக அங்கு உருவெடுத்தது தேஜஸ்வி யாதவனுடைய ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சி தான். அப்பொழுதே இந்த சர்வேக்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள், தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்று சொல்லப்பட்ட ஒரு சூழலில் பெரிய வெற்றி கிடைக்காமல் வெறும் ஒரு 12 சீட்டுகள் குறைவாக பெற்று கணிப்புகள் முற்றிலும் மாறிப்போனது. 11 சர்வேக்கள் தேஜஸ்வி முதல்வர் ஆவார் என்று கணிப்புகள் கொடுத்திருந்தது. அந்த சூழ்நிலையில் எல்ஜேபி அதாவது சிராக் பாஸ்வானுடைய பிரிவு சந்திக்காத எல்ஜேபி லோக் ஜன்சக்தி கட்சி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுடைய கட்சி அன்று சுயேட்சையாக போட்டி போட்டது. அது மட்டுமல்லாமல் பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி என்று சொல்லிவிட்டு நிதிஷ்குமாரை எதிர்த்து மட்டும் பட்டியலின மக்களுடைய ஆதரவை பெரிய அளவிற்கு பெற்றிருக்கக்கூடிய எல்ஜேபி கட்சி அங்கு மட்டும் களமிறங்கியது. வெறும் 47 சீட்டுகளில் சுருங்கி போனார் நிதிஷ்குமார். இருந்தபொழுதும் பாஜக அவரையே முதல்வராக தொடரச் செய்தது. அந்த இடையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆர்ஜேடி மற்றும் ஜேடியு இணைந்து ஒரு ஆட்சி செய்தாலும் கூட அந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டு அவர் மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்த்தவர் கடைசியில் பாஜகவோடு இணைந்து அவர் அங்கேயே தொடர்ந்தார். அதன் பின்புதான் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 12 சீட்டுகளை வெற்றி பெற்று மோடியினுடைய ஆட்சிக்கு மைனாரிட்டி அரசிற்கு ஒரு பெரிய ஒரு அத்தியாவசிய கட்சி, அந்த கட்சி இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது என்ற நிலையில் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகினது. அதெல்லாம் நாம் அன்றே பார்த்தோம். 2020 இதே போல் அந்த கருத்து கணிப்புகள் மற்றும் எக்ஸிட் போல் சர்வேஸ்களை பார்த்தால் அண்டர் எஸ்டிமேட் செய்து விட்டார்கள்,
அதாவது என்டிஏவை வந்து 17 சீட்டுகள் வந்து அண்டர் எஸ்டிமேட் செய்து விட்டார்கள். மகா கட்பந்தன் என்று சொல்லப்படுகிற ஜேடியு காங்கிரஸ் கூட்டணியை 15 சீட்டுகள் வரை அதிகமாக மிகைப்படுத்தி காட்டப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ஒரு சில கருத்து கணிப்புகள் மட்டும்தான் வந்து ஒரு க்ளோஸ் ரேஸ், அதாவது ரொம்ப அருகாமையில் இருக்கும், ஆனாலும் என்டிஏவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு சிலர் மட்டுமே சொல்லியிருந்தார்கள். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் ஆவார் என்று இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் சொன்னது. அவ்வாறு தேஜஸ்வி முதலமைச்சர் ஆவார் என்று சொன்ன கருத்து கணிப்புகளில் அதுவும் பாஜக வராது என்று கருத்து கணிப்புகள் சொன்னதில் இந்த டைம்ஸ் நவும் ஒன்று என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அண்மை காலத்தில் வந்து இதே போல கருத்து கணிப்புகள் தான் வந்து மகாராஷ்டிராவிலும் வந்தது, ஹரியானா மாநிலத்தில் வந்தது, டெல்லியில் வந்தது, ஜார்க்கண்டில் வந்தது. அதிலும் வந்து மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்து சில மாதங்களுக்கு பின்பு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு சாதகமான நிலை சிறிய அளவில் மட்டுமே இருக்கிறது என்று சொன்னார்கள். 288 தொகுதியில் கொண்ட சட்டமன்றத்தில், மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் பாஜக கூட்டணிக்கு 150 முதல் 170 சீட்டுகள் கிடைக்கும். காங்கிரஸ், சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சி, இவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு 110 130 தொகுதிகள் கிடைக்கும். அந்த கட்சியில் சரத்பவாரனுடைய கட்சியும் அடங்கும். அன்று வந்து அந்த கட்சி பிளவு ஏற்படாத ஒரு சூழல் இருந்தது, அந்த கட்சியும் அடங்கும். அப்போ அஜித் பவார் எல்லாம் போர்க்குரல் தூக்கி கட்சியை வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி கட்சியை உடைத்து செல்லவில்லை. அப்போ என்சிபி, காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவுடைய இந்த கூட்டணிக்கு 110 முதல் 130 சீட்டுகள் கிடைக்கும். அதே போல் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு 150 170 சீட்டுகள் கிடைக்கும் என்று கணித்திருந்தார்கள் எக்ஸிட் போல்ல. ஆனால் வந்த ரிசல்ட்டில் 288 தொகுதியில் பாஜக, சிவசேனா, அதே போல் அஜித் பவார், அந்த பிரிவு ஆன கட்சி அஜித் பவார், ஷிண்டே மற்றும் பாஜக இணைந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 288 235 தொகுதிகளை பெற்றிருந்தார்கள். இந்த எக்ஸிட் போல் சர்வேக்கள் எல்லாம் பொய்த்து போனது. இதே நிலை தான் நாம் ஹரியானாவிலும் பார்த்தோம். ஹரியானாவில் வந்து ஓரளவிற்கு அவர்கள் கணிப்பு கொஞ்சம் சரியாக இருந்தது என்று சொல்லலாம். காங்கிரஸுக்கு 44 முதல் 64 சீட்டுகள் கிடைக்கும் என்று கணித்திருந்தார்கள். அதே போல் வந்து பாஜகவிற்கு 48 சீட்டுகள் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இறுதியில் கடைசியில் பார்த்தால் பாஜக 48 சீட்டு பெற்றது, காங்கிரஸ் வெறும் 37 சீட்டுகளில் சுருங்கியது. காங்கிரஸ் நிச்சயம் ஆட்சி அமைக்கும், 44 முதல் 64 சீட்டுகளை பெற்று காங்கிரஸ் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் வெறும் 37 சீட்டுகளில் சுருண்டு போய் 48 சீட்டுகளுடன் அங்கு வந்து பாஜக ஆட்சி அமைத்தது. ஹரியானாவிலும் இதே அந்த எக்ஸிட் போல்கள் வந்து பொய்த்து போனதைத்தான் நாம் பார்த்தோம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் இந்த எக்ஸிட் போல்கள் ஓரளவிற்கு சரியாக வந்தது. இப்பொழுது இன்னொரு கணிப்பும் வந்திருக்கிறது. ஏபிபியினுடைய எக்ஸிட் போல் கணக்கின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது ஜேடியு பாஜக கூட்டணி 147 முதல் 167 சீட்டுகளை வெற்றி பெறும் என்றும், ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் உள்ளடக்கிய மகா கட்பந்தன், அது இடதுசாரிகள் பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய கூட்டணி, அங்கு சிபிஎம்எல், சிபிஐ மற்றும் கடைசியாக சிபிஎம் 3 கட்சிகளும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து வெறும் 70 முதல் 90 சீட்டுகள் தான் கிடைக்கும் என்ற கணிப்பை வெளியிட்டிருக்கார்கள். அதாவது 2020 பெற்ற முடிவை விட வரக்கூடிய நவம்பர் 14 வெளியாகக்கூடிய முடிவில் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இன்னும் பெரிய சரிவை சந்திக்கும் என்று இந்த ஏபிபியினுடைய கணிப்பு சொல்கிறது. 2 கணிப்புகள், டைம்ஸ் நவ் கணிப்பு, ஏபிபி கணிப்பு, இரண்டிலுமே எக்ஸிட் போல் கணிப்புகளின்படி, சர்வேகளின்படி ஜன்சுராஜ் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. பெரிய மாற்றத்திற்கு வித்திட போடுகிறேன். இந்த முறை ஆட்சி தேர்தல் முடிந்தவுடன் நிதிஷ்குமார் நிச்சயம் முதலமைச்சராக இருக்க மாட்டார் என்று சூழலித்த பிரசாந்த் கிஷோருடைய ஜன்ஸ்வராஜ் கட்சி பல மாநிலங்களில் பல முதலமைச்சர்களை நான் உருவாக்கினேன், என்னால் தான் முதலமைச்சர்கள் தெலங்கானாவில், தமிழ்நாட்டில், மேற்கு வங்கத்தில், ஆம் ஆத்மி கட்சிக்கோ எல்லா இடங்களிலும் உருவாக்கப்பட்டார்கள், மோடியை பிரதமராக்கியதே நான் தான் 2014 வியூகம் வகுத்து என்றெல்லாம் சொன்ன பிரசாந்த் கிஷோரின் ஜன்ஸ்வராஜ் கட்சிக்கு 0 மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் 2 கணிப்புகளிலுமே. அது தவிர்த்து மற்றவை என்று 2 முதல் 6 தொகுதிகள் இன்னும் சிலருக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு கணிப்பு வந்திருக்கிறது. அந்த கணிப்பின்படி, அந்த கணிப்பிலும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தான் கணிசமான எண்ணிக்கையில், அதுவும் வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு 133 முதல் 148 சீட்டுகள். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த தேர்தலில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடியையும் மன்னிக்கணும், அதாவது ஜேடியும் பாஜகவும் ஒரே இலக்கத்திலான ஒரே அளவிலான சீட்டுகள் தான் நிற்கிறார்கள். அதாவது 243 சீட்டுகள் கொண்ட சட்டமன்றத்தில் இருவருமே வந்து 103 101 என்ற
என்ற அளவில் தான் நிற்கிறார்கள். அதனால் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை இரண்டு கட்சிகளுக்குமே கிடைக்காது. நிச்சயம் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் தேர்தலுக்கு முன்பே அமையும். அதனால் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்துட்டு இருந்தது. அந்த நிலையில் தான் அமித்ஷா அவர்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர், முக்கியமாக பாஜகவினுடைய தேசிய தலைமையில் முக்கியமாக இருக்கக்கூடியவர், அவர் வந்து 133 முதல் 148 சீட்டுகள் அந்த கூட்டணிக்கு கிடைக்கும் என்று இந்த கணிப்பும் வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.